துண்டாவே. தனி உயிரானாலும் முருகன் அருளால் பயிராவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே. கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல். யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டுக்கு ராஜாவாக செவ்வாயே இருந்தாலும் செவ்வாய்க்கு ராஜாவாக முருகப்பெருமான் இருக்கிற காரணத்தினால முருகனுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுகிற போது பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். புரோதி வருடத்தை கூட நமக்கு நட்பான வருடமாக ஒரு நல்ல ஆண்டாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையை இறைவன் நமக்கு நிச்சயமாக அருள்வார். அரகர சிவசுஜமால் மருகா என அனுதினம் ஒரு தரமாகினும் உன்னை சொல்லாத நாளில்லை. சுடர்மிகு வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை கொல்லாத நாளில்லை. சுடர்மிகு வடிவேலா சுடர்மிகு வடிவேலா. திருமலாந்தவாரியார் வந்து முருகான்னு சொல்றதுக்கே பல கோடி அளவு புண்ணியம் செஞ்சிருக்கிறேன்றார். அப்போ முதல் வாரம் நல்லா சொல்ல போறீங்க. 2வது வாரம் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆரோஸ்கோப்பு கடற்கடன்னு வேலை செய்யும். ஒருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போனா பிளஸ்ஸா இருக்கும், இன்னொருத்தருக்கு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போனா மைனஸா இருக்கும். அதே செவ்வாய்க்கிழமை போய் மைனஸா இருக்கும், வெள்ளிக்கிழமை போனா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குல்ல. அப்போ 2வது வாரம் தான் உங்களுக்கு ஆரோஸ்கோப் வேலை செய்யும். 3வது வாரம் உங்க கர்மா ஸ்டாக் ஆகும். 4வது வாரம் அந்த கர்மாவோட வீரியம் குறையும். அப்படின்றப்ப அந்த கர்மா வந்து அதை தாக்கு பிடிக்காம உங்களை போக விடாம தடுக்கும். அதுதான் அந்த 4வது வாரம். அந்த 4வது வாரத்துக்கு மீறி போட்டீங்கன்னா அப்புறம் முருகர் உள்ள வந்துருவாரு. மயிலேறி வந்த முருகா மலைமீறிலே கோயில் கொண்டு காக்கும் முருகா கவலைகளை போக்கும் முருகா. விபூதியை வந்து சாதாரணமாலாம் நம்ம வீட்டில் வச்சுக்க கூடாது. ஏன் விபூதி தராங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய கோயிலுக்கு போறாங்க, விபூதி கொடுக்குறாங்க, வாங்கி எதுக்கு வைக்கிறோம்னே நிறைய பேருக்கு தெரியல. பூதி அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். விபூதி அப்படின்னா அதுக்கு மிஞ்சின செல்வம். பெருமான்கிட்ட நெருங்க நெருங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு தீர்வு நீங்க வெளியே போய் தேட வேண்டாம், உள்ளுக்குள்ள தானே உதிக்கும். அந்த உதிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அதுதான் முருகனுடைய அருள். அப்படி உள்ளுக்குள்ளே நம்மள அறியாம சரி இன்னைக்கு இதுக்கு போவோம், வெற்றிகரமா முடியும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு தோணும். அந்த உணர்வு தான் முருக பக்தியினுடைய வெளிப்பாடு. இதுதான் நம்மளுடைய சான்றோர்கள் நமக்கு காட்டிய முருக வழிபாடு. தொடர்ந்து முருகனை பற்றி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு முருகன் கூட்டிச் செல்வார். இந்த உடம்பு கண்ணுக்கு தெரியும், ஆனா இந்த உடம்பை இயக்கிற அந்த உயிர் அல்லது ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. அது என்ன வடிவம்? பஞ்சபூத வடிவம். மூச்சை விடுறோம், வாங்குறோம், விடுறோம், வாங்குறோம். விட்ட மூச்சை வாங்கலை, எப்ப வாங்கலையோ அப்ப என்னன்னு சொல்லிடுறாங்க, உயிர் போயிடுச்சு. அப்ப அந்த ஆத்மான்றது பஞ்சபூதத்தினுடைய ஒரு துளி. இந்த உடம்பு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஆண்டவனுக்கு கிடையாதுங்க. அதுக்காகத்தான் தேவலோகத்துல பிறந்த தேவானையும் பூலோகத்துல பிறந்த வள்ளியையும் கல்யாணம் கட்டிக்கிட்டார். அவ சன்னிதானத்துல பக்திக்கு தங்க முதலிடம், பணத்துக்கு இல்ல. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமே கோவில் தானே. அந்த கோயில்லையே இவ்வளவு பாவத்தை பண்றீங்களே ஐயா. இப்படி கோயில்களை எல்லாம் வியாபார தலங்களா மாத்துறதுனாலதான் இந்த நாட்டுல நாஸ்திகம் உருவாயிடுச்சு. வாழ்க்கையொரு நாடகம், வடிவங்க மாறிடும், சொல்லாம சொல்லுதோ வடிவேல் திருமுகம். கணிச்ச கணிப்பு உண்மையாகுமோ குமரா, இன்னும் உள்ளே என்ன மாயமோ.
நம்மளுடைய வாழ்க்கையை முருகன் கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையை நடத்தினா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும் எனக்கு முன்னாடி முருகன் இருக்காருங்கிற மிகப்பெரிய தைரியம் உள்ளுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. கவலைப்படாதரா, முருகன் இருக்கா, நீ வாட்டுக்கு போ, எந்த பிரச்சனை வந்தாலும் முருகனுடைய வேல் சேவல் மயில் எந்த நேரத்திலும் உங்க கூடயே இருக்குங்கிறத அருணகிரிநாதர் அவ்வளவு அழகா சொல்றாருங்க. என்னன்னா, ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமேனு எப்ப பார்த்தாலும் நம்ம கூடயே 3 பொருள் இருந்து கொண்டே இருக்கிறதாம், வேல் சேவல் மயில். அப்புறம் என்னங்க பயம்? எப்பவும் வாழ்க்கையில ஜோரா சந்தோஷமா இருங்க. முருகா முருகான்னு சொன்னா மட்டும் போதும். விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள். மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது, அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உபதி கொள்ளுது. மாலை வெயில் மஞ்சளிலே உன் மேனி மின்னுது, அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உபதி கொள்ளுது. குமராவுனை மனம் நாடுது கூத்தாடுது முருகா. அவன் சோதிக்கிற கடவுள் இல்ல, சாதிக்கிற கடவுள். பக்கத்துல போனா கொஞ்சம் சோதனை பண்ணுவான், டெஸ்ட் பண்ணுவான், உங்களை புளிவான். அதுக்கப்புறம் புளிஞ்சு ஜூஸா கொடுத்து 2 ஐஸ் கட்டியை போட்டு 2 இஞ்சியை போட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு நல்ல தங்க டம்ளர்ல அப்படியே 102 டிகிரியில வரும்போது இந்த ராஜான்னு அப்படியே கொடுப்பான், ஜில்லுன்னு கொடுப்பான். அப்படி சாப்பிடும் போது வாயில அப்படி அப்படின்னு வரும் பாருங்க, அந்ததான் அவன் நிற்பான். இதுதான் அவனுடைய வேலை. இன்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதான், என் இருதயத்தில் துடிதுடிப்பாய் இருப்பவனும் நீதான், எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான், என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான். அறுபட விட்டு உள்ள மனசு பெரியுதையா உன்முக விபூதி பட்டையில, அறுமுகம் ஜொலிக்குதையா கற்பூர கார்த்தி எட்டையில, அறுபட இல்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து, கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து, வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா, பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடு. எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பொன்பொருள் மறந்திருப்பேன், இகழும் புகழும் மறந்திருப்பேன் முருகா, என் உயிரான உன்னை, என் உயிரான உன்னை மறந்தால்
அழகா முருகா அறிவே முருகா பரனின் மகனே அயன்மால் மருகா சக்தி வேலவா சரவண முருகா முக்தி அருளும் அழகிய முருகா முருகப்பெருமான் வழிபாட்டுல முக்கியமான வழிபாட்டு வேல் வழிபாடு. ஆனா தயவு செஞ்சு எந்த கடையில எந்த வேல் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன வேலை வாங்கி உங்க கூட பக்கத்துல வச்சுங்க. முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். வாழ்க்கையில படுற கஷ்டங்கள், என் ஜாதகம் சரியில்லை, இல்ல என் கூட இருக்கவங்க என்ன துரோகம் பண்ணிட்டாங்கன்னு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் முருகான்னு மனமுருகி இந்த பேரை சொல்லி பாருங்க, அத்தனையும் ஒரு எட்டு தள்ளி நிக்குமா. அது அருணகிரிநாதர் சொல்றார், நாளின் செய்யும் விடைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள்என் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடனேங்கிறாரு. முருகான்னு கூப்பிட்டா நம்மளுக்கு முன்னாடி ஓடோடி வந்து நின்றுவான். கூப்பிட்டு பாருங்க, வாழ்க்கையே மாத்திடுவார். அது என்னமோ தெரியலங்க, எத்தனை கோவிலுக்கு போனாலும் எத்தனை கடவுளை வணங்கினாலும் முருகன்கிட்ட போய் நின்னா நம்ம மனசும் உடம்பு கண்ணெல்லாம் கரைஞ்சு கண்ணீர் பெறுகிற மாதிரி வேற யார்ட்டையுமே வரதில்லையே. ஏன் அப்படின்னா 1000 பேர் சமைச்சாலும் அம்மா சமைச்ச சாப்பாட்டுக்கு ஈடு இணையான ருசி வேற எதுவுமே இல்லை. அதே மாதிரி 1000 கடவுள்கள் இருந்தாலும் முருகன்கிட்ட வர பாசம் மாதிரி வரமாட்டேங்குது. அதுக்கு பதில் இந்த பாட்டே சொல்லுது. என்னன்னா, எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆளவில்லையே முருகா, எண்ணத்தில் ஆளவில்லையே, மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகனை போல் மற்றொரு தெய்வம் இல்லையே. என்னங்க பண்றது, எத்தனை தெய்வங்களை கோடி ஓடி கொண்டாடினாலும் முருகான்னு சொல்லுங்க. அத்தனை தெய்வங்களையும் கொண்டாடிய பலன், கும்பிட்ட பலன், வழிபட்ட பலன், வாழ்த்திய பலன் அத்தனையும் இந்த 3 எழுத்துல கிடைக்கும், முருகாங்கிற எழுத்து. நன்றி. முருகன் வந்துட்டு லார்ட் முருகன்றது வந்து அது என்ன மாதிரியான ஒரு பாண்டிங்னா இட்ஸ் அ மிராக்கிள். மனசுல உங்களுக்கு எவ்வளவு கனம் இருந்துச்சுன்னாலும் அந்த இடத்துல போய் நீங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டு அழறீங்களோ இல்ல யோசிக்கிறீங்களோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், யூ வில் பி பிளெஸ்ட். சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ஒரு பர்சன் கிட்ட போய் சொல்லிட்டே இருக்கேன்னா அவர் எனக்கு ஆறுதலை மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அது நான் வந்து அந்த இடத்துல அனுபவிச்சேன். சோ ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் எனக்கு வந்து முருகன்னா என்ன வேணா பண்றாங்க. என்னையா பயம் உனக்கு? என் அப்ப முருகன் சொல்றான், யாம் இருக்க பயமேங்கிறான். உனக்கு பயம் வரும்போது அரோகரான்னு சொல்லிட்டு துணிந்து செய்ய, துணிவோட செய்ய, வெற்றி உனக்கே கிடைக்கும். முருகனின் வேல் உனக்கு எப்பவுமே துணையா இருக்கும். கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது? என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது? கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது? குழந்தையின் வடிவிலே யார் வந்தது? நீரிட்ட நெற்றியுடன் யார் வந்தது? நெஞ்சம் துடிக்குதே யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? முருகனை வணங்குவதற்கு எது தகுதி? நான் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் இல்லைங்க. முருகனுடைய அருள் வேணுங்கிற அந்த ஏக்கம் இருக்கே, அந்த ஏக்கம் ஒண்ணுதான் தகுதி. சமீபத்துல ஒரு பாட்டு ஒண்ணு கேட்டேன். என்னன்னா, படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம், தண்டாயுதம் என்று சொல்பவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகம் என்னும் திருமந்திரம். முருகான்னு ஒரு வார்த்தை சொன்னா எப்பேற்பட்ட வினைகளும் தீர்ந்து நல்லா இருப்பாங்களா. அதை விட ஒண்ணு என்னன்னா, முருகா எனக்கு வேற யாரும் இல்ல, நீதான் துணைன்னு சொல்லி கண்டா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி முருகையா. முருகான்னு யார் அவன் பாதத்துல போய் விழுகிறாங்களோ கோடி கோடியா கொட்டி கொடுக்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமான். நன்றி. எது சரியில்லைனாலும் இவர்கிட்ட சொன்னா போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார். வேற யாரு? தமிழ் தெய்வமாகிய நம்முடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுள். நான் தான் அன்னைக்கு சொன்னேன், உனக்கு யாரும் இல்லைனாலும் நாமும் கூட இருப்பேன்.
வா, என்கிட்ட வா, என் இடத்துக்கு வா. வாழ்க்கை தான் கஷ்டமா இருக்குன்னு உன்னை தேடி வந்தேன். நீயும் கஷ்டப்படுத்துற பத்தியா? கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, வேல் 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 வேல். திருத்தணி முருகனுக்கு, கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன். நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். கஷ்டம் வந்து நீ நினைக்கலாம், கடவுள் அந்த கஷ்டத்தை கொடுத்த காரணமே உங்ககிட்ட இருக்க ஆல்ரெடி பிளஸிங் நீ உணர்றதுக்கு. ஆனா எவெல்லாம் ஒண்ணு இல்லை நினைச்சானோ அவன் முன்னாடி நீ யாருன்னு ப்ரூவ் பண்றது தான் கடவுள் கஷ்டம். எனக்கு எதுவுமே வேண்டாண்டா, எனக்கு நீ மட்டும் தாண்டா வேணும் முருகா, நீ மட்டும் வேணும். உன்னை விட பெரிய சொத்து எனக்கு இல்லை, உன்னை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, உன்னை விட பெரிய நிம்மதி எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட கேட்டுருங்க. அவனே வருவாங்க, அவனே வந்து உங்க கூட குமரையா, செந்தூர் கந்தையா, அருள் சேர்க்கும் குமரையா, துணை வந்தால் முருகையா, வந்தால் முருகையா, நான் வாழ்வேன் வேலையா. செந்தூர் கந்தையா, அருள் சேர்க்கும் குமரையா. மயிலாட மயிலாட சுகம் கூடும், என்றும் சுகம் கூடும், மனம் யாவும் மகிழ்வோடு இசை பாடும், செந்தேன் இசை பாடும். மயிலாட மயிலாட சுகம் கூடும், என்றும் சுகம் கூடும், மனம் யாவும் மகிழ்வோடு இசை பாடும், செந்தேன் இசை பாடும். வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளி மணவாளனுக்கு, வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா. தீராத காதலோடு திருவடியை தொழுபவர்க்கு திரவியமே தருகின்றவன், நீதாராள உள்ளமோடு தவக்கோலம் கொண்டு பெறும் தார்மீக பொருள் தந்தவன், தார்மீக பொருள் தந்தவன். ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா, மூவிரண்டு முகம் ஜொலிக்க இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா. வேலுக்கு பூசை போடு, மயிலுக்கு மாலை போடு, மறவாம முருகன் வருவானே, முருகையன் தவறாம காட்சி தருவானே.
திக்கதல மிக்கவரும் அசுரரோடு சூரரை ஜெயித்து நடமாடும் மயில்வேல் தேவர் சிறை மீட்கவே ஏறி வரும் நின்மகிமை செப்புதற்கெளிதாகுமோ குக்குட வினோதனே ஆறுமுக கம்பீர கோதண்ட பாணி மருகா ஓகநக வாவிபுடை சூழ் கொடுமளூர் வேவு குமரகுரு பரமுருகனே. வெற்றிவேல் முருகா, வேலும் மயிலும் உன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீரணிந்தால் கண்டபிடி ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும்.